சந்தியா, உனக்கு சட்டத்தை பத்தி நல்லா தெரியும் இல்லம்மா, நீயே ஏதாவது ஒரு வழி சொல்ல. அத்தை, ஒரு வழி இருக்கு. ஆனா ஊனாலாம் வேண்டாமா, முதல்ல என்ன வழின்னு சொல்லு. இந்த வீட்டு மான கப்பல் ஏறாம இருக்கிறதுக்கு நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். அந்த வழி என்னன்னா, அதுக்கப்புறம் மீனாட்சியோட அம்மா நம்ம மேல எந்த கேஸும் போட முடியாது. அதோட விக்ரமும் பிரேமா கூட தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற வழி பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. அட, ஏன் பிடிக்காதுன்னு சொல்ற? அது என்ன வழின்னு முதல்ல சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். நீங்க என்ன இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால நான் இப்ப சொல்றேன். இது பாருங்க மாமா, எப்படி விக்ரம் பிரேமாவோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரோ, அதே மாதிரி நம்மளும் மீனாட்சிக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம். என்ன சந்தியா, உனக்கு மூளைகளை ஏதாவது கெட்டு போயிடுச்சா? என்ன பேசுற நீ? மீனாட்சிக்கு நாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நீ சொல்றதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் அத்தை, இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ விக்ரம் பிரேமாவோட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாரு, அதனால மீனாட்சியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நாம நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ மீனாட்சிக்கு ஒரு புது வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க வாழ்க்கையோட சந்தோஷமா இருப்பாங்க. விக்ரம் ஒரு புது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழறப்போ மீனாட்சி மட்டும் ஏன் அத்த பழைய வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? ஆமா, ஒரு விதத்துல நீங்க சொல்றதை பார்த்தா சரியாதான் எனக்கு படுது. இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. இங்க பாருப்பா, நீயே சொல்லு. ஒருவேளை விக்ரம்க்கு மீனாட்சிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவ சந்தோஷமா இருப்பான்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் மீனாட்சிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண தயாரா இருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? என்னங்க இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சரோஜா, நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம ஒத்துக்கிறதுல என்ன ஆகிற போகுது? விக்ரம் தானே ஒத்துக்கணும். அப்பதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். என்ன சொல்ற சந்தியா? அவனை ஏன் கேட்கணும்? அவன் தான் ஏற்கனவே பிடிக்காம தானே இருக்கான். இதுக்கு நீ ஒத்துக்கிற இல்ல? அப்பா, விக்ரம் எது கேட்கணும்? அவன் தான் ஏற்கனவே மீனாட்சியை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வந்துட்டானே. அப்படி இருக்கும்போது அந்த மீனாட்சி கிணத்துல விழுந்தாலோ ஆத்துல விழுந்தாலோ அதை பத்தி இவனுக்கு என்னப்பா? என்ன விக்ரம், நான் சொல்றது சரிதானே? ஆமாப்பா, நீ தப்பா சொல்லவே மாட்ட. நீ சொல்றது எல்லாமே சரிதான், அப்படிதானே? ஆமாண்ணா, எனக்கு அவ மேல எந்த அக்கறையும் இல்லை. அம்மா, என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்பவும் சின்ன வயசுல எனக்கு இந்த லட்டுலாம் வேண்டாம் அப்படின்னு வெளிதான் சொல்லுவான். ஆனா உள்ளுக்குள்ள எல்லா லட்டுவும் அவன் தான் சாப்பிடணும்னு அவன் மனசுல ஆசை இருக்கும். அதனால இப்ப அவன் செய்யறதெல்லாம் அவனோட பிடிவாதம், அப்புறம் வேண்ட வேற்பனால இவ்வளவும் பண்றான். ரொம்ப சரியா சொன்னப்பா. இப்ப ஆரம்பிக்க போகுது மீனாட்சி விக்ரமோட புது அத்தியாயம். மீனாட்சியோட மறு திருமணம் விக்ரமோட. கடவுளே,